அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கங்கிற செய்தியை நிறைய கேட்கிறோம். சாதாரண மனிதன் சொல்லும் சொல்லுக்கும் அருள் நபி அண்ணல் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற சொல்லுக்கு இடையில எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது நினைச்சு பார்க்கணும். அது சத்தியத்தை தவிர வேறு எதையுமே சொல்ல அறியாத செம்மல் அவர்களுடைய வருங்காலத்தில் உங்களை பற்றி கவலைப்பட்டு வாழ்நாளெல்லாம் உங்களுக்காக இந்த சமூகத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொண்ட அண்ணலம் பெருமானார் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா தானுங்க பேச முடியும். ஏன்னு சொன்னா என்னுடைய பேரை கேட்டுட்டு ஸலவாத்து சொல்லாத மூமின் என்னை சேர்ந்தவன் அல்லன்னு சொல்றாங்க. நாம ஆரம்பத்திலே மூமினா இருக்கிறோம். ஆனா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பேரை கேட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னு சொன்னாக்கா என்னை சேர்ந்தவன் அல்ல என்று நபிகள் நாயகன் சொல்றாங்க. அப்போ நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் ஒரு இனமாக வந்திருக்கிறோம். பெருமானாருடைய திருப்பெயரை சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லலேண்டா பட்டியலில் இருந்து நீங்கி போற மாதிரி பாவத்தை நானும் நீங்களும் சேர்ந்து செய்யலாமா? அதனால அடக்கமாக கேட்டுக்கொள்கிறேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயமா சொல்லுங்க. கைநகம் கண் தொட்டு கனிகின்ற ஸலவாத்து கஸ்தூரி மனம் கமழும் எம்மான் பார்த்து கேட்கறதுக்கு நமக்கு சந்தோஷம் இருக்குது. பெண்மணிகள் கூட சில தாய்மார்கள் இன்னைக்கு கூட அப்படியே கண்ணில் ஒத்திக்குவாங்க, பெருவரல முத்தமிட்டுக் கொள்வாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பெருமையை துலக்கி காட்டுவதற்காக. ஸலவாத்து சொல்லுவதனால் யாருக்கு நன்மை? அல்லாஹ்வுடைய அருள் சுரக்குமாக என்று சொல்லுவது யாரை? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு யா அல்லாஹ் உன்னுடைய அருள் சுரக்கட்டும் என்று நாம சொல்றதுதானுங்க ஸலவாத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதற்கு பொருள் அதுதான். அந்த பொருள் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கொடுக்க வேண்டும் என்றதை சொல்லாதவன் என்னுடைய பட்டியலில் இருந்து இல்லாமல் போய்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய சுயநலம் என்று கருதுவதா? என் மீது நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலின் தேட்டமா? இல்லவே இல்லை. ஸலவாத்தினால் யாருக்கு நன்மை என்பதை கேட்டால் அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். மன் ஸல்லா அலைய வாஹிதா, மன் ஸல்லா அலைய வாஹிதா, என் மீது ஒரு முறை எந்த ஒரு மூமின் ஆணோ பெண்ணோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய அருள் அருள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுங்கம்மா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்கத்தா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருள் சுரக்கட்டும் என்று அண்ணலுக்கு சொல்லுகிறோம். ஆனால் சொன்னவருக்கு 10 அருளை அல்லாஹு தஆலா கணக்கிலே நிர்ணயம் செய்து கொள்கிறான். சொன்னவனுக்கு 10 அருள் சுரக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே என் மீது ஸலவாத்து சொல்லி அருளை வாங்கி பெறுங்கள் என்று உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தருவார்கள். ஆனா நாம சொல்ல மாட்டோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா உனக்கு தானப்பா நல்லது. காரையரி 2 வீலர்ல போறான், போயிட்டு வந்து கொஞ்ச நேரத்துல செய்தி வருது, 2 பேரும் நடுத்தருவுல மூளை செதறி கிடக்குறானுங்க. அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய அருள் தேவையில்லையா? நம்ம குழந்தைங்க போறாங்களே அருள் தேவையா இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அது பேலன்ஸ்ல நிக்கும். அந்த இடம் தட்டி விழுகும் போது நம்ம குழந்தை காப்பாற்றப்படுவான். நம்முடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். எதை கொண்டு கிடைக்கும்? நம்மளுடைய எந்த பாதுகாப்பும் கிடையாதுங்க. எந்த காவல்துறையினுடைய பாதுகாப்போ, அங்கிருந்து வானத்திலிருந்து இறங்கி வர்ற எந்த பாதுகாப்பு இல்லை, இருக்குது அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுங்க. சொன்னா அந்த அருளினுடைய வாக்கியம் நம்முடைய வாழ்நாளில் தொக்கிக் கொண்டு உறங்கிக் கொண்டு நம்மோடு சேர்ந்து நம்மை பாதுகாத்துக் கொண்டே இருக்கும். இந்த சபையில ஒரு குறைஞ்சது ஒரு 100 ஸலவாத்தாகுதுன்னு சொன்னா 1000 அருள் நமக்கு அல்லாஹ்வுடைய கணக்குல வரவாக வந்து சேரும் என்பதை நினைத்து அந்த புண்ணியத்தை பெற வேண்டும் என்ற அருள் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? அல்லாஹ் தஆலா புரியும் தௌஃபீக்கை தந்தருள்வானாக. அண்ணலம் பெருமானார் அருமை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுங்கப்பா, சீதேவிகளா சொல்லுங்க. நீங்க சொன்ன அந்த பாக்கியம் எனக்கும் கிடைக்கும், நான் சொன்ன பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கும். தாய்மார்கள் நிறைய சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய பேரருள் அண்ணலின் மீது சுரக்குமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா அங்க கொடுக்கறானே இல்லையே தெரியல, ஆனா நமக்கு தர்றான். வாங்கி வாங்கி வச்சுக்கங்களேன். அநியாயம் செய்தாலும் இந்த ஸலவாத்தினுடைய பாக்கியம் நமக்கு கிடைக்கத்தானுங்க செய்யும்.